ஒரு ட்ரைபல் பொம்பளைய ஹைகோர்ட் வரைக்கும் வர விட்டுருக்கே, உனக்கெல்லாம் எதுக்கு என் போலீஸ் வேலை? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திரௌபதி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்க போகிறோம். யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா மகாஸ்வேதா தேவி. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. இந்த சீன் எந்த மூவியில் வருதுன்னா சூர்யா நடிச்சிருக்க ஜெய் பீம் அப்படின்ற ஒரு மூவியில் வருது. எதுக்காக அந்த சீனை இதில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னா, அந்த ஜெய் பீம் படத்தில் ஃபுல்லாகவே ட்ரைபிள்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்க எவ்வளோ சஃபர் ஆகிருக்காங்க, நெக்ஸ்ட் அவங்க சைக்காலஜிக்கலாக எப்படி டேமேஜ் ஆகிருக்காங்க, தென் கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவிச்சா உதவலையா, அதை பற்றியில் மூவியில் சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஷார்ட் ஸ்டோரிலையுமே நம்ம ட்ரைபிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களும் எவ்வளோ சஃபர் ஆகுறாங்க, நெக்ஸ்ட்டாக கவர்மெண்ட் அவங்களுக்கு உதவுதா உதவலையா, அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சீனை நான் வச்சுருக்கேன். சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். நம்ம பார்க்குற இந்த ஷார்ட் ஸ்டோரி எங்கே நடக்கிற மாதிரி இருக்குன்னா, பகுலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜில் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த வில்லேஜ் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் யாருன்னா திரௌபதி. இவங்களுக்கு 27 வயசு ஆகுது. இவங்க தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ப்ரொட்டகானிஸ்ட். இவங்க ஒரு லேடி. சரிங்களா, இந்த திரௌபதின்றவங்க ஒரு லேடி. திரௌபதிக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க பேர் டுல்னா. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் யாருன்னா சுர்ஜா சாகு, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுர்ஜா சாகு. இவங்க லேண்ட்லார்ட். இவங்க கிட்ட தான் திரௌபதி, அதுக்கப்புறமா திரௌபதியோட ஹஸ்பண்ட், அதுக்கப்புறமா திரௌபதியோட அம்மா எல்லாருமே இவங்க கிட்ட தான் வேலை செய்கிறாங்க. இந்த திரௌபதி, அதுக்கப்புறமா திரௌபதியோட அம்மா, தென் திரௌபதியோட கணவர், இவங்க எல்லாருமே ட்ரைபிள்ஸ். சரிங்களா, நம்மளுடைய திரௌபதி பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான், அதாவது இந்த கிராமத்தில் தான். மிஸ்ஸஸ் சுர்ஜா சாகு தான் திரௌபதிக்கு நேமே வைக்கிறாங்க. இவங்க ரொம்ப வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த லேண்ட்லார்ட் கிட்ட தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லேண்ட்லார்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க கிடையாது. இவங்க ரொம்ப கொடுமை பண்ணுவாங்க, சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா யாராவது பீப்புள்ஸ் கடன் வாங்கினாங்கன்னா ரொம்ப அதிகமாக இன்ட்ரெஸ்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமானவங்க. மக்களோட வயிற்றை அடித்து வாழ்கிறவங்க தான் இவங்க சரிங்களா. ஒரு வாட்டி என்ன ஆகுதுன்னா, இந்த கிராமத்தில் வறட்சி வந்துடுது. எங்கேயுமே தண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது. மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கிணறு வெட்டுறாங்க. ஏன்னா தண்ணி எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. சாதாரண மக்களால் என்ன பண்ண முடியாது, அந்த காலத்தில் கிணறு வெட்ட முடியாது. ஏன்னா கிணறு வெட்டினோம்னா நிறைய பணம் தேவைப்படும். நம்ம பார்க்குற இந்த ஷார்ட் ஸ்டோரி 1965 1970s அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சுர்ஜா சாகு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 3 கிணறு வெட்டுறாங்க. அந்த கிணத்துல தண்ணி நிறையவே வருது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிணத்தை சுற்றி ஒரு காம்பவுண்டை பெருசாக கட்டிடுறாங்க. சாதாரண மக்களால் என்ன பண்ண முடியலன்னா தண்ணி குடிக்க முடியல. ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரொம்ப கொடுமை பண்ணுறாங்க. இதை பொறுக்க முடியல நம்மளுடைய திரௌபதிக்கும், அதுக்கப்புறமா திரௌபதி இனத்தை சேர்ந்த அந்த ட்ரைபிள்ஸால் இதை பொறுத்துக்க முடியல. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான் பண்ணி எல்லாருமே ஒன்று சேர்ந்து, அந்த ட்ரைபிள்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த லேண்ட்லார்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டுட்டு அந்த தண்ணியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்தெந்த லேண்ட்லார்ட்ஸ்லாம் கொடுமை பண்ணுறாங்களோ அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை சாதாரண மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஒரு ராபின்வுட் வேலையை இந்த திரௌபதியோட கணவரும் அந்த ட்ரைபிள்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் கவர்மெண்ட்டோட காதுகளுக்கு போகுது. கவர்மெண்ட் திரௌபதியும் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸையும் நக்சலைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. தென் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ்க்கு யார் டீம் லீடர்னு அரேஞ்ச் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் எவ்வளோ பிளான் பண்ணுறாரு, எப்படியாவது இந்த திரௌபதியை மற்றவங்களை அரெஸ்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் திரௌபதியை அவங்க டீம் மேட்சும் பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க கொரில்லா வேர்ஃபேர் அப்படின்ற ஒரு மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த மரத்து மேலேருந்து குதிக்கிறது, அதுக்கப்புறமா இரவு நேரத்தில் சண்டை போடுறது, மலை மேலே போய் ஏதாவது ஃபாரஸ்ட்டில் போய் ஒழிஞ்சிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மெத்தடு. இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா சத்ரபதி சிவாஜி மொகல்ஸ்க்கு அகைன்ஸ்டாக தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸுமே இந்த கொரில்லா வேர்ஃபேர் அப்படின்ற மெத்தடை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா, இப்போ இந்த விஷயம் மறுபடியும் கவர்மெண்ட்டோட காதுகளுக்கு போகுது. கவர்மெண்ட்டை ரொம்ப அசியமாக ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயம் போலீஸால் முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஃபைல் கேஸை மிலிட்ரி கிட்ட கொடுத்துட்றாங்க, அதாவது ஆர்மி கிட்ட கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா போலீஸ்கிட்ட இருந்து மிலிட்ரிக்கு போகிறது. மிலிட்ரியில் சேனநாயக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இவர் ஒரு ஆர்மி சீஃப் பர்சன். இவர் இந்த கேஸை ஒரு சவாலாக எடுத்துக்கிறாரு. எப்படியாவது இந்த திரௌபதியும் அவங்க டீம்மேட்ஸையும் அதாவது அந்த ட்ரைபல்ஸையும் பிடிச்சிடும் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ இந்த திரௌபதி அவங்களுடைய ட்ரைபல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஜார்கனி அப்படின்னு ஒரு ஃபாரஸ்ட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் சேனநாயக்
சேனநாயக்கோட காதுகளுக்கு போகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃபாரஸ்ட்டை வந்து சரவுண்ட் பண்ணிட்டாரு. இப்போ அந்த ஃபாரஸ்ட்டை செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது திரௌபதியோட கணவர் வந்து மாட்டிக்கிறாரு. இந்த மிலிட்ரிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவர் வந்து கொன்னுடுறாங்க. அவர் வந்து கன் ஷூட் மூலிமா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவர் வந்து கொன்னுடுறாங்க. நெக்ஸ்ட்டு திரௌபதியை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. லாஸ்ட்டாக திரௌபதியை வந்து மாட்டிக்கிறாங்க. இந்த சேனநாயக் வந்து கொஷின் பண்ணுறாரு, உன்னுடைய மற்றவங்களாம் எங்கே, அதாவது மற்ற ட்ரைபல்ஸ்லாம் எங்கே, நீங்கள் எத்தனை பேரை கொண்டு இருக்கீங்க, உனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து என்கிட்ட சொல்லுன்னு சேனநாயக் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க வந்து எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டுறாங்க. சேனநாயக் என்ன சொல்கிறாங்கன்னா அவளோட ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க, அவளை வந்து அப்யூஸ் பண்ணுங்கள், அவளை வந்து ரேப் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலிமா அவள் வந்து கண்டிப்பாக உண்மைகளை சொல்லிவிடுவான்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டார். அங்கே இருக்க மற்ற மிலிட்ரிக்காரங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த திரௌபதியை வந்து அப்யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த சீன் எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டில் நடக்குது. நெக்ஸ்ட் ஒன்று வந்து இது எல்லாமே வந்து இரவு நேரத்தில் நடக்குது சரிங்களா. இப்போ இரவு முடிஞ்சு பகல் ஆகுது. இப்போது சேனநாயக் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. திரௌபதி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ட்ரெஸ் எதுவுமே வேர் பண்ணல சரிங்களா. அவங்க வந்து நேக்கடாக வந்துட்டு இருக்காங்க. சேனநாயக் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சேனநாயக் வந்து அவங்கள பார்க்க முடியல, ஏன்னா திரௌபதி வந்து ட்ரெஸ் எதுவுமே வேர் பண்ணல. அவருடைய கண்கள் வந்து கீழே குனிஞ்சிருக்கு. அங்கே இருக்க சுற்றி இருக்க மற்ற ஆஃபீஸர்ஸ் யாருமே வந்து திரௌபதியை பார்க்கல, எல்லாருமே வந்து கீழே குனிஞ்சிட்டு இருக்காங்க. சேனநாயக் வந்து கேட்குறாரு, நீ உன்னோட ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்கோ, எதுக்காக வந்து என் முன்னாடி வந்து இப்படி நிற்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. திரௌபதி அதுக்கு கோபமாக சொல்கிறாங்க, இங்கே இருக்கவங்க யாருமே வந்து ஆம்பளையே கிடையாது, இங்கே இருக்கவங்க யாருமே வந்து ஒரு ஆம்பளையே கிடையாது, நான் எதுக்காக ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருக்கணும், உங்களால் வந்து இதுதான் முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ப்ரீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெஞ்சு ரைஸ் பண்ணுறாங்க. சன்லைட் வந்து அவங்க மேலே வந்து